Taste the Daily. தஞ்சாவூரில் விவசாய சங்கம் உட்பட 15 சங்கங்களுடனான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. அதில் பல்வேறு சங்கங்களின் கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை பொதுச் செயலாளரின் ஒப்புதலுக்கு பின் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் எனவும் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பெறப்பட்டுள்ள நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். என்னென்ன சங்கங்கள் இருக்கோ அந்த சங்கங்கள் பூரா தங்களுடைய கோரிக்கையில கட்சிக்காரர்களுடைய இது மட்டுமல்ல, கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுநல சங்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவர் என்ன சொல்றாங்களோ தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்யறோம். அது மூலம் இதுல எது சாத்தியமோ அதை பூரா எடுத்து பொதுச்செயலாளருடைய ஒப்புதல் பெற்று இறுதியாக கழக தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வெளியிடுவோம். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையத்தில் கழக வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் பழனிராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். அரசு கருவூலத்துக்கு செல்ல வேண்டிய பணம் ஸ்டாலினின் குடும்ப கருவூலத்திற்கு சென்றிருப்பதால் ஆளுநரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் விவசாயிகள் சங்கம், கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 15 சங்கங்களுடன் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என குறிப்பிட்டார். 4 லட்சம் கோடி இந்த 4 ஆண்டுல ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப கருவுல அது நிரம்பி இருக்கு. அரசு கருவுல நிரம்பல. அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை குடும்ப கருவூலத்துக்கு மாத்திட்டாங்க. அதனாலதான் இப்ப ஆளுநருக்கு கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா ஆளுநர் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இதுதான் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு.